பைசன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன கற்றுக் கொடுக்குது, என்ன சொல்ல வருது? ஒரு சில பேர் எப்பயும் இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரும்பொழுது சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் பேசி அந்த படத்தை காலி பண்ணணுன்னு டார்கெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இந்த படம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கும். அண்ட் ஒருத்தன் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு ஏஷியன் மேட்ச் விளையாடுறான்னா அவனுடைய ஸ்ட்ரகிள் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும், அவன் ஒரு வாட்டியும் எப்படி எதெல்லாம் உடச்சிட்டு வரான் அப்படின்றத ரொம்ப ஸ்லோவாக ஸ்டடியாக ரத்தமும் சதையுமாக நாம் அந்த திருச்செந்தூர் சுற்றி இருக்க ஒரு கிராமத்தில் இருந்திருந்தால், நமக்கு அந்த வலி இருந்திருந்தால், அந்த உணர்வை ஓவராலாக ஒரு ஆடியன்ஸுக்கு கடத்துறதுன்றது இருக்குல்ல, அது சிம்பிளாக வார்த்தைகளில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய ஒரு பெரிய பயணம் அது. அந்த பயணத்தை ஒரு 2 மணி நேரத்தில் ஒருத்தரால் லேக் இல்லாமல் ஸ்க்ரீனில் கதை போயிட்டுருக்கும்போது ஸ்லோ டவுன் ஆகாமல், நமக்கு எந்த விதமான கேள்விகளும் எழாமல், நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுக்கிட்டு, ஒரு புத்தர் புத்தகத்தை திறந்து படித்தா எப்படி ஒரு ஞானம் கிடைக்குமோ அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க ரொம்ப சிறப்பான அழகான ஒரு படமாக தான் நான் இந்த பைசனை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தோட டைலாக்ஸை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதில் 3 இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, ஒரு இடத்துல லால் இதில் கொஞ்சம் உயர்ந்த ஜாதி அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேமில் இருக்கார். அவர் நம்ம கபடி வீரரை பார்த்து, துருவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கபடி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கபடி மேட்ச், என் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளையாடணும், நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே என் டீமில் இருக்கணும். நான் இங்கே அந்த ஜாதி, இவங்க, இந்த ஆளுங்க அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என்னோடய வேலை அது எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்டாக நான் என்ஜாய் பண்ணுவேன். அதில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். யாரெல்லாம் ரொம்ப நல்லா விளையாடுறவங்களை கூட்டிகிட்டு வரணும்னு நினைப்பேன் அப்படின்னு அந்த பார்வையில் இருக்க ஒரு ஆள். அடுத்து இப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு தலைவர், அவர் ஒரு தலித் சமூகத்துடைய ஒரு தலைவர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த கேரக்டரில் நம்மளுடைய வடச்சென்னை ராஜனாக மிகப்பெரிய டைரக்டராக இருக்க அமீர் அவர்கள், அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. அவர் ஒரு இடத்துல ஒரு டைலாக் பேசுகிறார். என்னென்னா, ஒரு காரில் வந்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் தியேட்டரை எரப்ட் ஆகுது, அப்படி ஒரு கிளாப்ஸு என்ஜாய் பண்ணுறாங்க அந்த டைலாக்லாம். இப்போ மற்றவன் நம்ம கீழே மேலெலாம் பார்க்கறது போய் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்குள்ளேயே எல்லாரும் நீ கீழே நீ மேலேன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் எதுக்காக இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம், எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம். ஆனால் எல்லாரும் இது உனக்கும் எனக்குமான சண்டை அப்படின்ற மாதிரி மாற்றி ஒரு பார்வையே மாற்றிட்டாங்க. நம்ம எதுக்காக இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோன்ற அந்த ஒரு நோக்கமே உடைய ஆரம்பிக்குது. அது தொடர்ந்து மக்களுக்கு புரியணும் அப்படின்ற அந்த டைலாக் பயங்கர மாசாக இருந்தது, அதில் டவுட்டே கிடையாது. டுவர்ட்ஸ் த எண்டில் இந்த இந்தியாவுக்காக ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய கேப்டன் கோச் கிட்ட ஒரு டைலாக் சொல்கிறார். சார், நீங்களும் நானும் இந்த கேம் விளையாடுறோன்னா இந்தியாவுக்காக விளையாடுவோம், இந்தியா ஜெயிக்கணும்னு விளையாடுவோம், இவங்க எல்லாரையும் தோக்கடிக்கணுன்ற ஒரு வெறியில் விளையாடும். அதாவது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை தோக்கடிக்கணுன்ற ஒரு கோல் தான் நமக்கு. அவனுக்கு அப்படி இல்லை சார், அவன் ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கணும், அவங்கள தோக்கடிக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்கள தோக்கடிக்கணும், என்னை தோக்கடிக்கணும், உங்களை தோக்கடிக்கணும், பாகிஸ்தானுக்காரனை தோக்கடிக்கணும். இத்தனை விஷயங்கள் அவனுக்குள்ளே இருக்குது சார். அவன் இந்த கேமை விளையாடினா தான் சார் சரியாக இருக்கும். நாங்கள் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை அறியாமல் கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றும். அப்படி எமோஷ்னலாக இந்த படத்தை மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எமோஷ்னல்ன்றது ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளே முடியுது. இந்த படமாக பாருங்கள், எல்லா டைப் ஆஃப் எமோஷனையும் அவர் சொல்லியிருக்காரு. வெறும் எமோஷன் மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலாகவும் இந்த படம் சரியாக இருக்குது, ஒரு வாழ்வியலாகவும் ரொம்ப கரெக்டாக இருக்குது, நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுது. ரொம்ப அற்புதமான ஒரு படமாக எனக்கு இந்த பைசன் இருந்தது. படத்தில் நடிச்சிருந்த கேரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் துருவ் அவர் சொல்லியிருந்தார், இதுதான் என் முதல் படம்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு. காலரை தூக்கி சொல்லலாம், இதுதான் அவருடைய முதல் படம் அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு எஃபர்ட் இருக்குது. துருவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பையனாக வராரு, அந்த ஸ்கூல் பையனோட ஏஜில் அவர் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கார். கொஞ்சம் 2-3 வருஷம் கழித்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அதில் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கார்.
ஏஷியன் கேம்ஸ்க்காக விளையாடுறாரு, அங்கே அவருடைய ஃபிசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கார். இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் அவங்க வீட்லேயே ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கார்ல சியான் விக்ரம் சார். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்றத ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டார் இந்த படத்தில். சிம்பிளாக சொன்னோன்னா அவ்வளோதான். அண்டு இந்த தீக்குளுத்தின்னு ஒரு சாங் இருக்குது, செம சாங் அது. அந்த சாங் வந்து ஆடியோவாக ரிலீஸ் ஆகும் போதே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டை ரிப்பீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதில் த்ருவோட ஒரு டான்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த இந்தியா டீமோட ஜெர்சியை போட்டுட்டு ஒரு செம குத்து ஒன்று போட்டிருப்பார், செம மாசாக வச்சு மிரட்டிட்டார். அண்ட் ரஜிஷா விஜயன் டைலாக்லாம் ரொம்ப கம்மி தாங்க, ஆனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து 200% பேசிக்கிட்டே இருக்குது. எந்த சீனாக இருக்கட்டும், நீங்கள் டிவி பார்க்குறியா, நான் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நான் சும்மா உட்காந்துட்ருக்கேன்னா நான் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்னு அப்படி ஒரு பர்ஃபார்மருங்க மிரட்டிட்டாங்க. அண்ட் பசுபதி அவர்கள் ஒரு இடத்துல சாமி வந்தா மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அப்பா, நம்ம எப்படி இப்போ காந்தாராலாம் பார்த்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் க்ரியேட் ஆகுது, அதில் ஒன்று இருக்குல்ல. பட் அந்த கதை அந்த காந்தாரான்ற அந்த வேர்ல்டு சார்ந்தும் அண்ட் அந்த சாமி வருது அப்படின்ற அந்த பாயிண்ட்டை சார்ந்தும் இருக்கக்கூடிய கதை. பட்டு பைசனை பொறுத்த வரைக்கும் வெறும் அதில் மட்டும் ட்ராவல் ஆகலை, அதுவும் இந்த கதையில் இருக்குது. அந்த ஏரியாவையும் மாறி ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், பசுபதி ஆக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், மிரட்டல். அண்ட் இந்த படத்தோட மேக்கப் டீமுக்கு வந்து கண்டிப்பாக அவார்ட் கிடைக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த படம் பாருங்கள், அவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்க. ஒருத்தரை வெட்டினா அந்த சதை எந்த அளவுக்கு எப்படி வெளியில் வரும். வடச்சென்னையில் வந்து இந்த ராஜன் கேரக்டரை வெட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அருவால் அந்த சதைலாம் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பான். அப்படி இந்த படத்தில் எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கொலை சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக எண்ணலை. பட் அது எல்லாத்தையுமே ரொம்ப தத்ரூபமாக எந்த அளவுக்கு இன்டென்ஸாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க. அப்படியே உண்மையாகவே ஒரு கொலை சம்பவத்தை நேரில் பார்க்கும்போது என்ன ஒரு அதிர்ச்சியும் பயமும், இவ்வளோ மனித மிருகங்களுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குமான்ற ஒரு எண்ணம் அந்த ஒரு செகண்ட் ஏற்படும்ல. அந்த எண்ணம் ஒரு வாட்டியும் அப்படி ஒரு கொலை சம்பவம் நடக்கும்போது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி பயங்கர டீட்டெயில்டாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. மாரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் சார் வந்து ஒரு 4 படம் பண்ணிட்டாருங்க. மாரி செல்வராஜ் சார் பண்ண 4 படமும் ஹிட்டு, பிளாக் பஸ்டர். 5வது படமும் ஒரு கண்டென்ட் எடுக்கிறாரு. நார்மலாகவே ஒரு கேள்வி இருக்கும்ல, என்ன எல்லா விஷயத்தையும் பேசிட்டாரு, இதில் என்ன விஷயம் பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் படம் ஆரம்பித்து ஒரு 10வது நிமிஷத்துலேயே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டாரு. ஏன்னா நம்பி நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டீங்க, உங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்து அந்த 2.5 மணி நேரத்தை அப்படி என்டர்டெயின் பண்ணியிருந்தார். ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளேயே கொண்டு போய் பயங்கரமாக இருந்தது. எந்தெந்த ஏரியாவெலாம் அவர் டச் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒன்று ஸ்போர்ட்ஸ் ஏரியா ஒன்று டச் பண்ணுறாரு, இன்னொன்று ஒரே ஊர், அந்த ஊரில் இருக்க 2 தலைவர்கள், அதில் ஒரு தலைவர் எப்படி ஃபார்ம் ஆகிறாரு, அந்த ஃபார்ம் ஆன தலைவருக்கும் ஏற்கனவே இருக்க அந்த உயர் ஜாதி தலைவருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வருதுன்னு ஒரு ட்ராக்கு. அடுத்து த்ருவை பொறுத்த வரைக்கும் கபடி மேலே மிகப்பெரிய ஆசை வச்சுருக்காரு. பட் அவங்க அப்பா கபடியே நீ விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் அவங்க அப்பா வந்து ஒரு கபடி வீரரோட ஃபேனாக இருந்திருக்காரு. அந்த கபடி வீரருடைய வாழ்க்கை அவர் கண்ணு முன்னாடி எப்படி முடிஞ்சிருக்குன்றதும் அவருக்கு தெரியுது. சின்ன சின்ன பிரச்சனையால் இந்த ஊர் மக்கள், இந்த ஊர் கிராமத்தில் இருக்க பசங்களாம் எப்படி இறந்து போகிறாங்கன்னு அவருக்கு தெரியுது. அப்படி ஏன் பிள்ளையும் இறந்துடக்கூடாதுன்ற பயத்தில் இருக்கும் ஒரு அப்பா. அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்ற ஒரு ஆர்க்கு அப்படியே கட் பண்ணிங்கன்னா, ரஜிஷா விஜயன் வந்து த்ருவோட அக்காவை பண்ணியிருக்காங்க. அக்கா ஃப்ரெண்டாக இருக்குது அனுப்பமா. தம்பியாக இருந்தாலும் லவ்னு வந்துருச்சுன்னா அதுக்கு ஏஜ் கேட்டகரிலாம் கிடையாது. லவ்னா அது லவ் தான். அந்த லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் மனம் பண்ணுவேன், யார் என்ன அசிங்கப்படுத்தலாம்னு இறங்கி நான் வந்து என்னோடய எஃபோர்ட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல். இன்னொன்று இந்த சாமியை பற்றி காட்டுறதுல வந்து மாரி செல்வராஜ் சாருக்கு வந்து அவர் தனியாக எங்கெங்கெல்லாம் அப்படி இந்த சிறு தெய்வ வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுப்பாருன்றது எனக்கு தெரியல. பட் அவரும் அங்கேருந்து வாழ்ந்து வந்ததுனால அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு வாட்டியும் ஒரு இடத்துல இருந்து இந்த தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. நம்மளும் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வாழலாம், நமக்கு அதை பற்றி எதுவும் பெருசாக தெரியல. அவர் அதை சொல்லும் போது தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் இருக்குது, இப்போ காலமாட்டான்னு ஒரு சாமி இருக்காங்க, அவங்கள எல்லாரும் கும்பிட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இப்படி ஒரு ட்ராவல் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு ரொம்ப அழகாக அந்த சைடையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அண்டு ஒரு ஆடு பஸ்ஸுக்குள்ளே கொண்டு வரதுனால அங்கே என்ன பிரச்சனை நடக்கும். ஏன்னா எனக்கு கர்ணனோட இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப பிடிக்கும். பஸ்ஸுக்குள்ளே தான் அந்த இன்ட்ரோல் பிளாக்கை மாரி செல்வராஜ் சார் பிளான் பண்ணியிருப்பார். நான் கர்ணன் இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். எனக்கு அவருடைய படங்களில் வர மேஜிக்லாம் என்னென்னா, ரிப்பீட் வேல்யூ உள்ள ஒரு படமாகவும் இருக்கும். ஒரு வாட்டி பார்த்தாலே அந்த படம் மனசில் நின்றுடும்.
பிடிச்ச சப்ஜெக்டை படித்தோன்னா அது எப்பவுமே மறக்காதில்ல. அப்படி ஒரு கண்டென்ட்டாகவும் படங்களாகவும் தான் மாரி செல்வராஜ் சாருடைய படங்கள் நான் பார்ப்பேன். அப்படி தான் இந்த படத்தையும் அவர் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் எனக்கு அந்த பஸ் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு அப்பாவாக அந்த அப்பா என்ன எதிர்பார்க்குறாரு, எதுக்காக அவர் இத்தனை நாளாக வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்காருன்றதை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ஆர்க்கும் ரொம்ப கம்ப்ளீட்டாக கரெக்டாக இருந்ததுங்க. துருவோட அப்பாவோட கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், ரஜிஷா விஜயனோட ஆர்க்காக இருக்கட்டும், அனுபமாவோட ஆர்க்காக இருக்கட்டும். கண்டிப்பாக அனுபமா படம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு சின்னமாக என்னென்னா அவங்களுடைய கேரக்டருக்கான ஸ்பேஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் கதைக்கு அவ்வளோதான் இருக்க முடியும். ஏன்னா கதை ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் இந்த லவ் போர்ஷன்ஸுக்கான ஸ்பேஸை எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு வெளில போயிருக்காரு மாரி சார். ஒரு சில பேர் யோசிக்கலாம், அனுபமாவுக்கு இன்னும் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். நான் அதை கண்டிப்பாக யோசிக்கல. அது கரெக்டாக இருந்துச்சு. அது என்ன தேவையோ அது எக்ஸாக்டாக ஒன்று பண்ணியிருந்தார். அண்டு மாரி செல்வராஜ் சாரோடைய படங்கள் எனக்கு என்னென்னா அந்த ஃப்ரேமிங்காக ரொம்ப புதுசாக அவருடைய படங்களை மட்டும்தான் அப்படி ஒரு விஷயம் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் இந்த படத்தில் ஒரு அனுபமா ஒரு சீனில் ஒரு சாங்கில் நின்றுட்டுருப்பாங்க. பின்னாடி ஏதோ ஒரு டஸ்ட்டு மாதிரி ஒன்று பறக்கும். அது ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு த்ருவ் அண்ட் அனுபமா ஒரு சகதிக்குள்ளே இந்த நத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சுப்பாங்க. ஒரு ஜாலியான ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீனாக இருக்கும். அந்த இடமா இருக்கட்டும். அண்டு கடைசியாக ஒரு மேட்ச்சுக்கு கிளம்ப போகிறான் ஹீரோ. அந்த இடத்துல ஹீரோயின் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த போர்ஷனை எந்த அளவுக்கு ரொமான்டிக்காக பண்ண முடியுமோ அதை பண்ண விதம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைட் எனக்கு தெரிஞ்சு திலீப் சுப்ராயன் சார் தான் இந்த ஃபைட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஃபைட்டாக எல்லாமே 2 பேர் அடிச்சுக்கிற ஒரு ஃபைட்டு தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு லைவ்னஸ் இருக்குது, உண்மையாக இருக்குது. அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்குது. ஒரு வாட்டியும் ஹீரோ அடி வாங்கும் போது நமக்கு பயமாக இருக்குது, ஹீரோ அடிக்கும் போது ஏதோ நாம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது எல்லாமே இந்த படத்தோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஓவராலாங்க ரொம்ப கம்ப்ளீட்டான ரொம்ப கரெக்டான ஒரு படம் பார்த்தோம். கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு படம் பார்த்தோம். தீபாவளிக்குன்னு இல்லை, எப்போ வந்தாலும் இந்த படம் ஹிட்டு தான் அப்படின்ற ஒரு சில படங்கள் இருக்கும்ல, அப்படி ஒரு படம் பார்த்தோன்ற சந்தோஷத்தில் தான் நான் வெளியில் வந்தேன். மாரி சாருக்கு இது 5வது பிளாக் பஸ்டர். இன்னும் அடுத்தடுத்து நிறைய பிளான் பண்ணியிருக்காரு. அங்கெல்லாம் என்ன மேஜிக் வச்சுருக்காருன்றது தெரியல. ஏன்னா அடுத்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண போகிறாங்கலாம் சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இப்போத்துலேருந்தே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்தோம். இதை தாண்டி நீங்கள் பைசன் பார்த்துருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு இந்த படத்தில் என்னென்னா, இந்த படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த படத்தில் வர இன்டென்ஸான சீக்வன்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. அது UA எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கொடுத்துருக்கலான்றது தோணுச்சு. வேறு எதுவும் கிடையாது. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.